வணக்க மக்களே, நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மாற்றப்பட்ட புதிய விதிமுறைகள். இனிமேல் அப்படி எதுவும் செய்ய முடியாது. ஐசிசி அதிரடி நடவடிக்கை. அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசி உலக ரசிகர்கள் மத்தியில் கிரிக்கெட்டை சுவாரஸ்யப்படுத்துவதற்காக சில முன்னேற்ற நடவடிக்கைகளை கையாண்டு வருகிறது. அந்த வகையில் குறிப்பிட்ட சில விதிமுறைகள் தொகுக்க அவர்கள் சரியான முறையில் விதிமுறைகளை அவ்வப்போது அறிவித்து வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே கிரிக்கெட்டில் நடைமுறையில் உள்ள சில விதிகளில் ஒரு சில மாற்றங்களை செய்தும் புதிய விதிமுறைகளாக அறிவிப்பார்கள். அந்த வகையில் தற்போது ஸ்டம்பிங் செய்யும் விதிகள் ஒரு மாற்றத்தை ஐசிசி கொண்டு வந்து உள்ளது. அதாவது வழக்கமாக ஸ்டம்பிங்கிற்கு விக்கெட் கேட்கப்பட்டால் மூன்றாவது அம்பையரிடம் அந்த அழைப்பு செல்லும். அப்போது மூன்றாவது அம்பையர் ரிவ்யூ செய்யும் போது ஸ்டம்பிங்கை சோதனை முன்னர் பந்து பேட்டில் பட்டதா என்று ஸ்டானிக் மீட்டர் உதவியுடன் முதலில் சோதனை செய்வார். அப்படி சோதிக்கப்பட்ட பின்னரே ஸ்டம்பிங் சோதனை செய்யப்படும். இந்த பந்து வீசும் அணிக்கு கூடுதல் சாதகத்தையும் தரும். இந்த நிலையில்தான் இந்த விதிமுறையில் சிறிது மாற்றம் செய்து உள்ளது ஐசிசி. இனி பவுலர் மூலம் ஸ்டம்பிங் செக் கேட்டால் செக் சைடு அம்பையர் ஸ்டம்பிங் சோதனைக்காக மூன்றாவது அம்பையரிடம் செல்வார். அப்போது லெக் சைடு மற்றும் நாப் சைடு என இரண்டு திசைகளில் உள்ள கேமராக்களின் மூலம் ஸ்டம்பிங் மட்டுமே சோதனை செய்யப்படும் என்றும் கூறப்பட்டு உள்ளது. மேலும் இப்படி ஸ்டம்பிங் சோதனை செய்யப்படும் போது பேட்ஸ்மேனின் பேட்டில் பந்து பட்டதா என்று ஸ்டானிக் மீட்டர் சோதனை எல்லாம் செய்யப்படாது என்றும் கூறியுள்ளது. அதனால் இனி ஸ்டம்பிங் சோதனை நடைபெற்றால் பேட்ஸ்மேனின் கால் கிரீஸில் இருக்கிறதா இல்லையா என்பதை வைத்து மட்டுமே மூன்றாவது அம்பையர் தனது முடிவை அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டு உள்ளது. இது மட்டும் இல்லாமல் தலையில் காயமடையும் வீரருக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் வீரர் புதிதாக உள்ளே வந்து பேட்டிங் பவுலிங் ஆகிய அனைத்தையும் செய்யலாம் என்ற விதிமுறை நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் இனிமேல் அப்படி சப்ஸ்டிடியூட் வீரராக உள்ளே வரும் ஒரு வீரர் ஒருவேளை விதிமுறையை மீறிய ஆக்ஷனை கொண்டிருப்பதாக தடை பெற்றிருக்கும் பட்சத்தில் பந்து வீச அனுமதிக்கப்பட மாட்டாது என்று ஐசிசி தெரிவித்து உள்ளது. மேலும் ஒரு வீரர் காயமடையும் பட்சத்தில் அவருக்கு அதிகபட்சமாக 4 நிமிடத்திற்குள் முதலுதவி செய்து முடிக்க வேண்டும் என்ற விதிமுறையும் ஐசிசி உருவாக்கியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.